ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்வியை முன்வைத்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறாரா என்று தலைமை நீதிபதி அமர்வு காட்டமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரமளித்தது யார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு மறுக்க ஆளுநர் ரவிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பொன்முடி வழக்கில் ஆளுநர் முடிவெடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே உத்தரவிடும் என்று தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது, கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. நாளைக்குள் முடிவெடுக்காவிட்டால் நாங்களே முடிவெடுக்க நேரிடும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? மேனாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உள்நோக்கத்தோடு செய்த இந்த செயல்களை எல்லாம் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பத்திரிகையில படித்திருக்கிறோம். ஆனால் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது என்றால் உச்சநீதிமன்றம் அதை மறு ஆய்வு செய்து பரிசீலனைக்கு எடுத்து அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குவார்கள். இந்த தீர்ப்பு தான் இறுதியான நிறைவான தீர்ப்பு. இந்த தீர்ப்பின்படி பொன்முடி அவர்கள் கொடுத்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம், சஸ்பென்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட் ஆர்டர். அப்படி என்றால் இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்றால் அவர் நிரபராதி என்று அர்த்தம். உடனே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அமைச்சர் ஆவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டி முடிவெடுத்த பிறகு அதற்கு இசைவு தந்து அமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். இதுதான் ஆளுநருடைய கடமை, ஆளுநருடைய வேலை. ஆனால் எப்பொழுதும் இப்படிப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும் அமைச்சரவை தீர்ப்பாகட்டும் எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டு ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு தனி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை பலமுறை நீதிமன்றங்கள் கண்டித்திருக்கின்றன, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும். அதே போன்று தொடர்ந்து அவர் இப்பொழுதும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிராகரிக்கும் வகையில அவர் முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே உச்ச நீதிமன்றம் இன்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இது இனிமேலும் அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் மிகு ஆளுநர் ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் உறுதி செய்ய வேண்டும், அதை அவர் நிறைவேற்ற வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நிறைவேற்ற வேண்டும். இனிமேலும் காலம் தாமதம் செய்தால் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் அவருக்கு கொட்டு வைத்திருக்கிறது. உங்களுடைய அதிகாரம் என்ன, உங்களுடைய ஆளுமை என்ன, வாட் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் த எக்ஸலன்சி கவர்னர், இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது, தெலுங்கானா அரசு வழக்கு தொடர்ந்து தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள். இப்படி பல தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. ஆளுநர் ரவி அவர்கள் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குறைந்தபட்சம் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உச்சநீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டோம், அமைச்சரவையுடைய தீர்மானத்தையும் மதிக்க மாட்டோம். அப்படி என்றால் இவர் அபோத லா, சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா என்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் போக்க வேண்டும். உடனே உச்சநீதிமன்றம் சொன்னதை ஏற்று மாண்புமிகு அமைச்சராக இருந்த அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.